இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வரப்போகுது. அரசியலுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அரசியலில் ஜெயிக்கணும், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிகள்லாம் இதை நீங்கள் வாங்கி வச்சு பயன்படலாம். அது மட்டும் இல்லை, டேரக்டரு, இசையமைப்பாளர்கள், இந்த மாதிரி கலைத்துறையினர், எல்லா துறையில் இதுதான்னு மட்டும் கிடையாது, எல்லா துறையினரும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஆன்மீகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப சாமியை முறைப்படி இதுக்கு சில உபாசனை வழிமுறைகள்லாம், ரகசியமான வழிமுறைகள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனால பொதுவாக கேரளா சைடு அந்த பார்டரில் இருக்கிறதுனால ஃபுல்லாக கேரளா சைடு அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் சொல்லாத சில ரகசிய வழிபாடுகளை, இது வந்து எந்திர வழிபாடு, இதே நான் குடும்ப முறையிலே நான் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள சக்கரங்களை இயக்கி உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிறதுக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மந்திரவாதிகள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெய்வ உபாசனைகள் கொடுக்குறதா சொல்லி நிறைய மக்கள் போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. போய் ஏதாவது நான் காளி உபாசனை பண்ணியிருக்கேன், மோகினி உபாசனை பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்னு போய் தீட்சை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எந்த பலனுமே அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் ஏன், எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீட்சை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்சை என்பது வடமொழி சொல். அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தீயினா மலம், சையினா ஒளிவு, அதாவது மலம் ஒளிவு. அது என்ன மலம் ஒளிவு அப்படின்னா, மும்மலங்கள் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஆணவம், கண்மம், மாயை, இதே அந்த மும்மலங்கள். இந்த மும்மலங்களை யார் ஜெயித்தாங்களோ அவங்க தீட்சை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். மற்றபடி இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தீட்சை கொடுத்தா அது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படியே கொடுத்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் அவங்க உடம்புல இறங்கி அது மூலிமா தீட்சை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா தெய்வம் வந்து மும்மலங்களையும் வெற்றி பெற்றவர் யாருன்னா தெய்வங்கள் மட்டும்தான். அந்த தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும். இல்லை நீங்கள் உங்களை உணர்ந்து அந்த தெய்வ நிலையை அடைவதற்கு அதை நோக்கி நீங்கள் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த தெய்வ நிலையை பாதி அடைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இறைவனையே கதி, இறை சிந்தனையிலே யார் இருக்காங்களோ, ஆசைகளை துறந்து காசு, பணம், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எல்லாத்தையும் துறந்து யார் வாழ்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் மும்மலத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த மும்மலத்தை ஜெயிச்சு இருக்கவங்க அவங்க கையால் தீட்சை வாங்கினா மட்டும்தான் அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணாலும் இல்லை அவங்க பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அவங்கக்கிட்ட போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சக்தி இயற்கையாகவே வந்துடும். அந்த சக்தியை கூட நம்ம ஐயப்ப சாமி வழிபாடு மூலிமா நம்ம ஒவ்வொரு சாதாரண மனிதனும் அதை அடைஞ்சிக்க முடியும். அதுக்கு சில நிறைய கட்டுப்பாடுகள், சில ரகசிய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன்.